Hi friends, welcome to SP Electronics Tamil. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேத்து நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 வாட் சோலார் பேனல் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிருந்தோம். சோ இன்னைக்கு இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா என்னோட ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசியா வந்து மாத்த போறேன். என் ரூம் வந்து டிசியா மாத்த போறோம். அதுக்காக பாத்தீங்கன்னா இத வந்து கனெக்ஷன் எப்படி தரது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா ஒரு சோலார் பேனலை வாங்கி எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் வந்து சிம்பிளா தரது அப்படிங்கற ஒரு ஃபுல் டீடைல் வந்து இந்த வீடியோல சொல்லி தரேன். சோலார் பேனல்ல இருந்து பேட்டரி வரைக்கும் என்னென்ன process இருக்குது அப்படிங்கறதையும் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்றேன். வீடியோல பார்த்தோம்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் பத்தி பார்த்தலாம். எல்லாரும் லாக்டவுன் வந்து வீட்டுக்குள்ள தான் இருப்பீங்க. வீட்ல இருந்து எப்படி ஈஸியா சம்பாதிக்கிறது அப்படிங்கறத ஒரு 30 செகண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். Taxal அப்படிங்கற அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இத வச்சு என்ன பண்ணனும் அப்படினா இத பத்தி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி தான். இது வந்து பாத்தீங்கன்னா YouTubeல இத பத்தி பல வீடியோஸ் இருக்கு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு YouTubeல போய் வீடியோஸ் இந்த ஆப் பத்தி போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து டீடைலா வந்து எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அத பார்த்துட்டீங்க அப்படினா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 200 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பணத்தை வந்து சம்பாரிச்சலாம் அப்படி நான் சொல்ல சொன்னாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். எல்லாரும் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதா அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ண சொல்லல. இத பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் YouTubeல போய் ஒரு சில வீடியோஸ் வந்து பாருங்க. பார்த்துட்டு இத பத்தி தெரிஞ்சா மட்டும் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அடுத்து வந்து அதுல எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கற டீடைல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து YouTube பார்த்து கத்துங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கும்போது ஒரு 100 ரூபாய் 200 பாத்தீங்கன்னா டெய்லி வந்து சம்பாதிக்க கத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இந்த சோலார் பேனல் எப்படி நம்ம கனெக்ஷன் தரது அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம் வாங்க. गाइस இப்போ வீடியோக்குள்ள வந்துறோம். சோலார் பேனலோட பேக் சைடு திருப்பி பார்த்தா அப்பனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வயர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வயர் வந்து கொடுத்துறாங்க. இந்த வயர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி போறோம். சோலார் பேனல்ல கொடுத்துற இதே வயர் வந்து பாத்தீங்கன்னா டிசி வயர் போடிங்க அப்படினா உங்களுக்கு வந்து வோல்ட் ஆம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகாம வந்து கரெக்ட்டா வந்து கிடைக்கும். சோ இதோட விலை அப்படினு சொல்லிட்டு பார்த்தனா ஒரு மீட்டர் பாத்தீங்கன்னா 120 ரூபாய் இருக்குது. சோ அதனால அந்த வயர் வந்து நம்மளால வாங்க முடியல. அதுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் ஏசி வயர் பாத்தீங்கன்னா 1.5 mm வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்க ரெண்டு வயர் Black and yellow இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இது சோலார்ல இருந்து வரக்கூடிய அந்த மைனஸ் வயரையும் நம்ம கீழ பேட்டரி எடுத்து போகக்கூடிய அந்த மைனஸ் வயரையும் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்ணிட்டு இது மேல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து டேப் அடிச்சுங்க. உங்ககிட்ட கனெக்டர் இருந்துச்சு அப்படினா நீங்க அதையும் போட்டுக்கலாம். சோ எந்த கனெக்டர்னா இந்த மாதிரி கனெக்டர் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி கனெக்டர் இருந்துச்சு அப்படினாலும் போடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய வயரா இருக்கறதுனால இதுக்கு வந்து கரெக்ட்டா செட் ஆகல. அதனால இது போட முடியல. சோ நார்மலா வந்து இப்போ பாத்தீங்கன்னா இதை வச்சு பண்ணிக்கிறேன். என்கிட்ட ரெண்டு பேனல் இருக்கு. இன்னொரு பேனல் வந்து பாத்தீங்கன்னா 24 வாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய பேனல் ஒன்னு இருக்கு. சோ அதையும் இது கூட வந்து parallel கனெக்ஷன் பண்ணனும். அதை நான் பொறுமையா பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக இத மட்டும் பண்றேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் வயரையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிங்க. கனெக்ஷன் பண்ணிட்டு நல்லா வந்து கொரடா எடுத்து அதாவது கட்டிங் பிளேட் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை வந்து முறுக்கி விட்டுக்குங்க. முறுக்கினே இதல சால்டரிங் கூட நீங்க வச்சுக்கலாம். இது மேல வந்து சால்டரிங் வச்சிட்டீங்க அப்படினா அந்த ஆம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகாம உங்களுக்கு வந்து கீழ வரைக்கும் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான டேப் வந்து வாங்கிக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இதல படக்கூடாது. தண்ணி பட்டுச்சு அப்படினா காப்பர் வயர்ல வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். துருப்பிடிச்சு அப்படினா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து சரியா வந்து கிடைக்காது. விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதிகமா லோட் எடுத்தீங்க அப்படினா உட்காரும். ஸோ அதனால் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேப் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டேப்பை வந்து போட்டு விட்டிங்க. அப்படி இல்லை அப்படின்னா கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. கனெக்ட் ஒன்று வாங்கி கனெக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை டிசி வயரும் போட்டுங்க. அது கரெக்டாக இருக்கும். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சு கனெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். இந்த ரெண்டு வயரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வீடு இருக்கோ இல்லை ரூமுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து இன்புட் வயர் வந்து எடுத்துகிட்டு போயிடணும். பேனல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ஸ்டாண்டு கிடையாது. நம்ம அப்படியே கீழே தான் வைக்க போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம ஸ்டாண்டில் வச்சலாம். இப்போதைக்கு இது மட்டும் வெளிச்சத்தில் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏசி ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்னோடய ரூமுக்கு வந்து எடுத்துன்னு போயிடலாம். எடுத்துன்னு போயிட்டுனா கீழே வந்து பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வச்சு நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ வாங்க அடுத்து அதை பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா மெத்த மேலே இருந்து சோலார் பேனல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்து எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சோலார் பேனல் இங்கே சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ப்ளஸ் மைனஸில் கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் கொடுத்துடணும். அடுத்து லோடு எடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து கொடுத்துட்டு போகிறோம். கொடுத்துட்டு பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஒயர் வந்து நீங்கள் மெத்த மேலே வந்து எடுத்துன்னு வரும்போது கனெக்ஷன் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதாவது ஜாயிண்ட் போட்டு வர்றது, பழைய ஒயர் போடுறது, சின்ன ஒயர் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே ஒயராக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அங்கே வந்து போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து சோலார் பேனல்லேருந்து வர ரெண்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற பேட்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி 30H பேட்டரி. இது 30H பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து அழகாக வந்து ஃபுல் பண்ணிவிடும். இந்த சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோலார் சார்ஜிங் கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நடுவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் நீங்கள் பேட்டரி தான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது லெட் ஆசிட் பேட்டரியாக இருக்கலாம், லித்தியம் அயன் பேட்டரி எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் கனெக்ஷன் வந்து பண்ணி முடிஞ்சிச்சு. பேட்டரியோட வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.9 வோல்ட் இருக்குது. பேட்டரி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோலார்லேருந்து வர ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 இருக்கும் ப்ளஸ் மைனஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலேருந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்து வந்து அவுட்புட் எடுக்கிறது லோடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்துக்கணும் லோடு. ஸோ இந்த லாஸ்ட் 2 லோடு எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்தோம்னா இதில் வந்து ஒரு சில செட்டப்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டோம், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிடும். சோலார் பேனலேருந்து ஒரு 2 ப்ளஸ் மைனஸ் வரை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். பேட்டரி வந்து கொடுத்துட்டோம். 13 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சார்ஜ் ஆகினு இருக்குது. ஸோ இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி அதாவது சோலார் பேனலேருந்து பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 12.8 வோல்ட் வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிலேருந்து லோடு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12.5 வருது. இது வந்து நம்ம அடுத்த செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். பேட்டரியோட கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11.3 வோல்ட் வந்தோன்னா கட் ஆஃப் ஆகிடும் அப்படின்றது இதில் செட்டப் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஹவர் வந்து லோடு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி வந்து ஒன்றா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் இந்த பட்டன் வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பிளிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ப்ளஸ் மைனஸ் ஏற்றுத்தே இருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது செட்டப் பண்ணோம். 12.7 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது இதில். ஓகே, இப்போ வந்து நம்மளோட டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ வந்து இதுக்கு வந்து கனெக்ஷன் வருது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிடும். அடுத்து வந்து நம்ம பேட்டரி வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிடும். அடுத்தடுத்து சோலார் பேனலை பற்றி அடுத்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்துல தான் அடிச்சதில்ல, உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள.